2026 தேர்தலை எதிர்கொள்ள மக்கள் இருக்கிற இந்த நேரத்தில், ரம்ஜான் மாதமான இந்த நேரத்தில் திண்டுக்கல்லில் ரம்ஜான் நோன்பு திறப்பு விழாவில் இஸ்லாமிய சகோதரர்கள் ஏற்பாடு செய்திருந்த இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறேன். குர்ஆனில் வந்திருக்கிற வசனமான அல்லாஹ்வுக்கு நீதி முக்கியமானது, அந்த நீதியை உங்களுக்கு எதிரானதாக இருந்தாலும் நிலைநாட்டுங்கள் என்ற வசனத்தை இங்கு முன்னிறுத்தி பேசியிருக்கிறேன். ஏனென்றால் இன்னைக்கு தமிழகத்துல முழுக்க மக்களுக்கு மதுவினால் தமிழகம் அழிஞ்சு போயிருக்குது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், கொலை கொள்ளை சம்பவங்கள், ஊழல்கள் எல்லாம் லட்சம் கோடி ஊழல்கள் நிறைந்து போயிருக்கிற இந்த சூழலில் மக்கள் விரோத அரசை வெளியேற்றுவதற்கு மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த 2026 தேர்தலில் அதில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதை நிறைவேற்றி வைக்கும். அது பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்ட சின்னம், உறுதிப்படுத்தப்பட்ட தலைவர் எல்லாமே பொதுக்குழுவால், சும்மா தனிப்பட்ட மனிதராக யாரும் பேசலைங்க. கட்சியின் நிர்வாக அங்கத்தினர் பொதுக்குழு செயற்குழு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார்கள். அவருக்கு ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அதனால அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. போதுமான ஆவணங்களை, சரியான ஆவணங்களை மக்கள் 40 வருஷம் பாட்டாளி மக்கள் கட்சி உயிரோட்டமும் உணர்வுமாக எழுப்பி கொண்டு வந்த அந்த இயக்கத்தை சரியாக மருத்துவர் ஐயாவிடம் இருந்து கைமாட்டி இன்னைக்கு தலைவர் அவர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். அது சரியானதாக அமையும். தேர்தல் பிரச்சாரத்துல எப்பவுமே பாமகவோட பிரச்சாரம் எளிய மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி தான் இருக்கும். இந்த முறை கண்டிப்பாங்க. தொடர்ந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உரிமை காக்க, தலைமுறை மீட்க என்ற முழக்கமோடு நடைபயணம் வந்தார்கள். வழக்கமா நீங்க சொன்ன மாதிரி தமிழகத்தின் ஒட்டுமொத்த பிரச்சனையில் பேசாம ஒவ்வொரு பகுதியின் மக்கள் பிரச்சனைகளும் அடிநாதம் தொட்டு பேசினாங்க. விருதுநகர் மாவட்டம் வந்தா, இங்க திண்டுக்கல் மாவட்டம் வந்தா குடகனாறு பிரச்சனை, ஏன் குடகனாறு மைய நீரோட்டம் மறிக்கப்பட்டிருக்கிறது, யார் மறித்து வைத்திருக்காங்க, உடனே அவர் வந்துட்டு போனோடனே ஆய்வுக்கு வர்றாங்க. அதே மாதிரி இந்த விருதுநகர் மாவட்டம் வரும்போது காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை ஏன் நிறைவேற்றவில்லை அப்படின்னு தங்கம் தென்னரசுக்கு கேள்வி வைக்கிறார். அப்போ ஒவ்வொரு பகுதியிலும் பட்டாசு தொழிலுக்கான கேள்வி. அப்படிங்கும்போது அது மட்டுமல்ல, இன்னைக்கு தொடர்ச்சியாக இந்த 2 மாதங்களில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு காலையில கூட பாலியல் வன்கொடுமை செய்தி நம்ம வந்துட்டே இருக்குது. எந்த இடத்துலையும் பெண்கள் நடமாட முடியாத, அதுவும் முக்கியமா போதையினால் சீரழிந்து விட்ட ஒரு சமுதாயமாக ஒரு சமுதாயம் மாறி இருக்கிறது. அதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் நான் தான் அப்பான்னு சொல்லிட்டு இருக்கிற ஸ்டாலின் அவர்கள். இந்த இடத்துல இருந்தா நம்ம அடுத்த வேணாம், இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு மாற்றம் வேண்டுங்கிற இடத்தை முடிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. சுலபமா நீங்க பாத்துருப்பீங்க, தமிழகம் முழுக்கமான இது பண்ணிட்டு வர தலைமை என்ன கட்டளை இடுகிறதோ இன்னைக்கு திமுக வெளியேற்றுவதற்கு எந்த களத்தில் இருந்து வேலை பார்க்கறதுக்கு தயாரா இருக்கும். அதெல்லாம் எந்த விதமான சவாலும் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயாவுதான், அதில் மாற்று கருத்து ஏதும் இல்லை. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் அடுத்த களப்பணிகளை நாங்கள் கையில் எடுத்துக்கிறோம். மக்களை நோக்கி செல்கின்ற களப்பணிகள். இதுல எல்லா நிர்வாகிகளும் நீங்க நடைபயணத்துல பாத்தீங்க, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னாடி அணிவகுத்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அதனால எந்த தொய்வும் இருக்க போறதில்லை. எந்த தொகுதியில் அந்த மக்களுக்காக களம் வாங்க வேண்டும் என்று தலைமை உத்தரவிடுகிறதோ, இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்காக, திமுக வெளியேற்றுவதற்கு இந்த கூட்டணி வெற்றி பெறணும். அதற்கு எல்லா கூட்டணி கட்சியினரும் வெற்றி பெறுவதற்கு எந்த தளத்தில் எல்லாம் உழைக்க தயாராக நாங்கள் இருக்கிறோம். அவ்வளவுதான். எம்ஜிஆருடைய சிலை மட்டும்தான் மறைக்கப்பட்டிருக்கு, பிற தலைவர்களுடைய சிலை மறைக்கப்படாமல் இருக்கு. ஏன்னா 24 மணி நேரம் ஆகியும் இன்னும் அந்த நடவடிக்கையில அரசு இயங்காம. நீங்க சமீபமா பார்த்துட்டே இருக்கீங்க, அதிகாரிகள் எல்லாம் ஒருதலை பட்சமாக தான் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்குநேரியில ஒரு பிரச்சனை, கொலைகள் நடந்திருக்கு. அந்த கொலைகளை மக்கள் போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்ட குழுவுக்கு ஆதரவாக நாங்க போறோம்னா அவங்க அந்த உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சா போராட்டம் நின்ற போது, ஆனா அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக யாரெல்லாம் போகுது, அங்கிருந்து 3 விருதுநகர்ல இருந்து 3 வண்டி போகுது, அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற தகவலை தான் அதிகாரிகள் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. அதிகாரிகள் நீங்க இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறவங்களுக்காக நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. அப்ப என்ன மாதிரியான மக்களுக்கான அதிகாரிகளாக அதிகாரிகள் செயல்பட வேண்டும்? இல்லை என்றால்
தூய்மை பணியாளர்கள், அரசு பணியாளர்கள், செவிலியர்கள் இவங்கெல்லாம் போராட்டத்துல தெருவில் உட்காந்த மாதிரி உங்களை திமுக திரும்பி உட்கார வைக்கும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நீங்க தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுப்பீங்களா? திண்டுக்கல் மாவட்டத்துக்கு கண்டிப்பா கொடுப்போங்க. திண்டுக்கல் மாவட்டத்துல இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் நான் மனு போட்டுட்டு தான் இருக்கிறேன். அதுக்கான பதில்கள் எனக்கு வந்துட்டு தான் இருக்கு. இப்ப கூட வந்து கோம்பை டேம் இந்த ரெட்டியார் சத்திரத்துல நினைக்கிறேன், அந்த வனப்பகுதியை ஒட்டஞ்சத்திரத்தை ஒட்டி அந்த வனப்பகுதியை ஒட்டி இருக்கிற நிலங்களை வந்து தனியார் ஒருத்தர் கை வச்சிருக்கிறாங்க. வச்ச பிறகு என்ன செய்யறாங்கன்னா முழுக்க சுத்தி வேலி போறாங்க. அதுவும் அரசு திட்டத்திலேயே சோலார் வேலி போறாங்க. இதுல என்ன நான் பலவீனமா, நீங்க என்னவோ கொள்ளையடிச்சிட்டு போங்க, ஆனா அந்த காட்டு வனவிலங்குகள் நீர் குடிக்க, தண்ணீர் குடிக்கிறதுக்காக அந்த இதுக்கு வரும் டேமுக்கு, அது வரவுடமா தடுக்கிற ஒரு பகுதி நடந்ததுன்னா அந்த வனவிலங்குகள் ஊருக்குள்ள மக்களை நோக்கி நகரும். இது ஒரு ஆபத்தான போக்கு, சுற்றுச்சூழலை எதிர்க்கிற போக்கு. இந்த அந்த வேலி கூட மக்கள் வரிப்பணத்துல தனியாருக்கு ஏன் போடப்பட்டிருக்கிற கேள்வியை முன்வைக்க இருக்கிறேன். தொடர்ந்து திண்டுக்கல் எந்த பகுதியில் தவறு நடந்தாலும் தட்டி கேட்கிற இடத்துல தான் பாட்டாளி மக்கள் கட்சி எங்களை வடிவமைத்திருக்கிறது. அதிமுக போட்டியிடுவதற்கான எந்த பகுதியில் வந்து போட்டியிடுறாங்க? இல்ல, தலைமை அறிவிக்கட்டும் இன்னும் ஒரு சில நாட்கள். ஏன்னா இப்ப எது சொன்னாலும் அதுக்கு எதிராக அவங்கள காலி பண்ற வேலையை வந்து திமுக கையில எடுத்துருக்கு. அப்ப நாங்களும் கொஞ்சம் கவனமா தான் எல்லாத்தையும் அறிவிக்க வேண்டியிருக்கு. அதனால கொஞ்சம் காத்திருங்கள். தலைமையிலிருந்து வந்து சரியான நேரத்தில் சரியான அறிவிப்புகள் வரும். பாமக வேட்பாளர்கள் போட்டியிடுற சட்டமன்ற தொகுதிகளில் எதிர் போட்டியாளரா ராமதாஸ் ஐயா வேட்பாளர்கள் இறக்குனா இவங்க வெற்றி பாதிக்கப்படாது. அப்படியெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மருத்துவர் ஐயா கூட இருக்கிறவங்களும் மருத்துவர் ஐயா மேல பிரியம் வச்சிருக்கிறவங்க தான். அவங்க வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை. அவங்க வந்து ஐயாவை விட்டு கொடுக்க வேணாமே, வயதான அவரை வந்து நம்ம வருத்தப்பட வச்சிட வேணாமேன்னு ஒரு கூட இருக்கிறாங்க. அதற்காக அவர்களுக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மேல எதிர்ப்பு என்று நம்ம நினைக்க முடியாது.